பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثاني عطفه ليضل عن سبيل الله له في الدنيا خزي ونذيقه يوم القيامة عذاب الحريق. صدق الله العلي العظيم. மக்களை இறைவழியிலிருந்து பிறழச் செய்வதற்காக கர்வத்தோடு கழுத்தை திருப்பிக் கொண்டு இவ்வாறு தர்க்கம் செய்கின்றனர். அவர்களுக்கு இம்மையில் இழிவு உண்டு, மறுமை நாளில் சுட்டரிக்கும் வேதனையை அவர்கள் சுவைக்குமாறு செய்வோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்வது, மனிதர்கள் எதற்காண்டி அவன் தர்க்கம் செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எதற்காக தர்க்கம் செய்கிறான்னு சொன்னால், அவன் சத்தியத்தை மறுத்து கர்வத்தோடு இருக்கிற காரணத்தினால்தான். அப்ப கர்வத்தோடு இருக்கிறனால தான் அவன் செய்கிறான், அவன் அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ் விஷயத்தில் அவன் தர்க்கம் செய்கிறான் என்று அல்லாஹால சொல்லி தருகிறான். அதாவது உண்மையை மறுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று உண்மை விளங்காமல் இருக்கிறது ஒன்று இருக்குது. உண்மையை விளங்காமல் இருக்கிறது அறியாமை, அது ஒரு காலத்தில் தெளிவு பெறலாம். ஆனால் உண்மை எதுவும் தெரிஞ்சு அதை மறுக்கிறார்கள், இது கர்வத்தோடு மறுக்கிறது. இவனுக்கு எவ்வளவு ஆதாரங்கள் காட்டினாலும் சரி, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்ப்பா, அவனை தூதர்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு விஷயத்தை அவன்கிட்ட சொன்னாலும் சரி அவன் ஏற்க மாட்டான். அப்போ அரபுகளில் அந்த காலகட்டத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மக்கத்து குஃபர்கள் ரெண்டு விதமாக இருந்தாங்க. ஒன்று அவங்க விளங்காம மறுத்தவங்க ஒன்று உண்டு, இன்னும் விளங்கி மறுத்தவங்க உண்டு. ஆனால் அவங்கள கர்வத்தோட மறுத்தவங்க. அந்த அடிப்படையில் தான் ஒரு காலத்தில் மறுத்தவர்கள் எல்லாம், ரசூல் இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் ஈமான் கொண்டார்கள். இவர்களெல்லாம் விளங்காம எதிர்த்தவர்கள். அபூஜஹல் போன்றவனெல்லாம் கர்வத்தோடு அவன் எதிர்த்தவன். அவனுக்கு எது சத்தியம் தெரியும், இது அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியும், இது உண்மை மார்க்கம் என்று தெரியும், தெரிந்தும் அவனை எதிர்த்த காரணம் கர்வம், ஒரு ஆணவம். சொன்னானா இல்லைங்களா? இது ரசூல் என்பதில் மாட்டு கருத்து இல்லை. யாரை பார்த்து? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அபூஜஹல் சொன்ன வார்த்தை, இது ரசூல் என்று எனக்கு தெரியும். இவர்கள் 40 ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்திருக்கிறார்கள். என்னைக்கா பொய் சொல்றதை பார்த்தது உண்டா? சத்தியத்துக்கு மாற்றமா நடந்ததை நம்ம பார்த்தது உண்டா? இல்லை இல்லை. அப்ப சொல்ல பொய் சொல்லாதவங்க இப்பமா பொய் சொல்ல போறாங்க, இவங்க ரசூல் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று சொன்னவன் யாருங்க? அபூஜஹல். ஆனா அவனால் ஈமான் கொள்ள முடியுதான்னு சொன்னா இல்ல. காரணம் கர்வம். அவன் கர்வத்தோடு மறுத்தான், அவன் ஆணவத்தோடு மறுத்தான். ஆக இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? எந்த நிலையில் நமக்கு ஆணவம் இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கிறது. நான் என்ற அகந்தை, நான் என்ற ஒரு ஆணவம் ஒரு காலம் இருந்துடக்கூடாது. அப்படி இருக்கும் என்று சொன்னா அது வழிகட்டில் கொண்டு சேர்த்துரும், வழிகட்டுக்கு போனா நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும். இதான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஹதீஸினுடைய சாராம்சம். இப்லீஸ் அவனுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருந்தான். அவன்கிட்ட இருந்த அந்த கர்வம், அந்த ஆணவம் தான் அவனை துன்யாவுக்கு வந்து விரட்டி விட்டுச்சு. சொர்க்கத்தில் நிம்மதியா இருந்தானா இல்லைங்களா? மலக்கு மேலுக்கு ஆசானாக இருந்தானா இல்லையா? அவன்கிட்ட இருந்த அந்த ஆணவம் பெருமையும் தான் அவனை இந்த அளவுக்கு சீரழித்தது. கடைசி நேரத்தில் அபூஜஹல்ட்ட இருந்த அந்த ஆணவம் கடைசி வரை அவனுக்கு இருந்துச்சா இல்லைங்களா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவங்களால ஒரு வாளை கூட தூக்க முடியாது. கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. வாளை இழுத்துட்டு தான் போனாங்க. இழுத்துட்டு போய் அந்த வாளு கூட ஒரு உடஞ்ச வாளு, அந்த வாளை வச்சு அவன் தலையை அறுக்கும் போது அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா? நீ என்னுடைய தலையை அறுக்கிற பத்தியா, அதான் என்னால் ஜீரணிக்க முடியல. நீ என்னுடைய தலையை அறுக்க பத்தியா, அதான் என்னால் ஜீரணிக்க முடியல. இப்போ என்னுடைய குறைஷி குலத்திலிருந்து யாராவது கூட்டுவா, குறைஷி குலத்திலிருந்து யாராவது கூட்டு வந்து என்னுடைய கழுத்தை வெட்ட சொல்லு.
அது இந்த உடஞ்ச வாழை வச்சு வெட்டுறது தெரியுமா, அது இன்னும் எனக்கு ஒரு அவமானமா இருக்கு அப்படின்னா. அப்ப ஆணவம் எந்த அளவுக்கு தலைக்கு மேல ஏறி நிக்க பார்த்தீங்களா? அந்த ஆணவம் தானே அவனை சத்தியத்தை ஏற்க முடியாமல் ஆக்கி கடைசியில் நரகத்தினுடைய படுகொலிக்கு போற அளவுக்கு அவனை தள்ளியது அந்த ஆணவம். அதனால எந்த நிலையிலும் நம்மள்ட்ட ஆணவம் இருக்கவே கூடாது, அகம்பாவம் இருந்துடக்கூடாது, பெருமை இருந்துடவே கூடாது. என்ன அல்லாஹ் நம்மள்ட்ட கொடுத்திருக்கான், ஒரு நரம்பு பிடிச்சி இழுத்தாவும் நம்ம அடுத்து எந்திக்க முடியாது. அப்படித்தானே? கொஞ்சம் லேசா வந்து எலும்புலாம் நாக்கு தானே, இந்த நாக்குக்கு எலும்பு கிடையாது தான். ஆனா அல்லாஹ்ல பிடிச்சி இழுத்தா நாக்கு பேச வைக்க முடியுமா? நம்மளால பேச விடாம ஆக்கிறானா இல்லைங்களா? அப்புறம் என்ன இருக்கு நம்மள்ட்ட ஆணவத்துக்கு? நம்மளால் அல்லாஹ்ல ஒரு நரம்பு பிடிச்சி இழுத்தா நம்மளால் சுயமாக சிறுநீர் கழிக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. நம்ம மலஞ்சலம் கழிக்க முடியுமா? அல்லாஹ்ல பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா அல்லாஹ்ல தேங்க வச்சுட்டா வெளியாக்க நம்மளால முடியாது. அந்த அளவுக்கு தானே இருக்கு நம்மளுடைய சக்தி எல்லாம். நம்மளால அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குது. அல்லாஹ் பிடிச்சி இழுத்து முடிச்சாங்கன்னா என்ன செய்ய, ஒண்ணு செய்ய முடியாத. அப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கு ஆணவம் என்பதற்கு, என்ன இருக்கு நம்மள்ட்ட இருந்து கர்வம் கொள்வதற்கு? ஒண்ணுமே இல்லை. யா அல்லாஹ் நீ பிடிச்சி இழுத்தா எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்பாங்களா இல்லையா, யா அல்லாஹ் எனக்கு கண்ணுடைய பார்வைக்கு சக்தியை கொடு, என்னுடைய செவிக்கு சக்தியை கொடு, என்னுடைய உள்ளத்துக்கு சக்தியை கொடு, அது நூறாக்கி வை, ஒளியாக்கி வை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற துஆவா அதுதானே. யா அல்லாஹ் அந்த ஒளியை நீ போய்கிட்ட, கண்ணுடைய ஒளியை போய்கிட்ட முடிஞ்சு போச்சு. அதை நாம சிந்திக்கணுமா இல்லைங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்கல்ல, அந்த துஆல இருந்து நாம விளங்குற என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா கொடுக்கிற ஒளி தான், அல்லாஹ் தஆலா கொடுக்கிற சக்தி தான். இந்த சக்தி அல்லாஹ் தஆலா போய்கிட்டான்னு யாராலும் கொடுக்க முடியாது. அப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கு? ஆணவம். நம்ம கர்வமுக்குள்ள என்ன இருக்குது? வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா. என்னுடைய அருமை மகனே, யார் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொல்வார்கள் அல்லவா தன்னுடைய மகனுக்கு, அருமை மகனே நீ பூமியில ஆணவத்தோட தெரியாதப்பா, நீ பூமியில ஆணவத்தோட தெரியாதப்பா என்று ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கூறிய அந்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் லுக்மான் என்ற சூரத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறானே. இப்ப பெருமை என்பது நம்மள்ட்ட என்ன தேவையில்லாத ஒன்று, கர்வம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. நாம அல்லாஹ்வுடைய அடிமை. அதனால தானே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 99 சிறப்பான பெயர்கள் உண்டா இல்லைங்களா? ரசூலுக்கு 99 சிறப்பான பெயர்கள் உண்டு. ரசூலை பார்த்து ஹபீபுல்லான்னு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க நான் ஹபீபுல்லாப்பா, நான் அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ் என் மேல பாசம் வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நேசனாக நான் இருக்கிறேன் என்று. ஆனா ஹபீபுல்லான்னு சொன்ன ரசூல் தன்னைத்தானே சொல்வார்கள், நான் அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதில் தான் எனக்கு பெருமை இருக்கிறது. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், அது தயங்கி நின்னாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயங்கி நின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் தயங்கி நிக்கிறீங்க, வாங்க பக்கத்துல வாங்க. இல்ல நீங்க அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப நான் யாரு தெரியுமா, காஞ்ச ரொட்டியை சாப்பிட்ட ஒரு அடிமையோட மகன் தான் நானு. காஞ்ச ரொட்டியை சாப்பிட்ட ஒரு அடிமையோடைய மகன் தான் நான் பக்கத்து நெருங்கி வா. அப்ப ரசூலுக்கு அப்து என்று சொல்வதெல்லாம் பெருமை இருக்கிறது. அதனாலதானே மிகப்பெரிய ஒரு சாதனை படுத்தவங்க யாருங்க, கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த நபிக்கும் கொடுத்திராத ஒரு பாக்கியம் மேராஜுக்கு போனது தானே. அந்த மேராஜுக்கு போகும்போது அந்த வரலாறை சொல்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, இரவிலே தன்னுடைய அடியாரை அழைத்து சென்ற அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். இரவில் தன்னுடைய ரசூலை அழைத்து சென்ற அந்த அல்லாஹ் பரிசுத்தமான என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லல, தன்னுடைய அடியாரை என்று அந்த அப்து என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கின்றான். அப்ப அப்து என்று சொல்வதில் தான், அடிமை என்று சொல்வதில் ரசூலுக்கு பெருமை இருக்கிறது. கலிமா சொல்லும் பொழுது அப்துஹு வ ரசூலுஹு, அப்துஹு வ ரசூலுஹு தானே சொல்றாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்ப அப்துஹு அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அடியாராகவும் இருக்கிறார் என்று அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதால் ரசூலுக்கும் அவர்களுக்கு பெருமை இருந்தது என்று ரசூலை சொல்லி தருகிறார்கள். எனவே நமக்கு என்ன இருக்குது பெருமை? அந்த ரசூலே அல்லாஹ்வுடைய அடிமை, நாதாம் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதெல்லாம் பெருமைப்பட்டு கொண்டிருந்த அந்த ரசூலை விட நாம் இன்னைக்கு உயர்ந்தவர்களா? நம்மள்ட்ட கர்வம் பண்ணுவதற்கு என்ன இருக்குது? ஆணவத்தோட நடப்பது என்ன இருக்குது? பெருமையோட நடப்பது என்ன இருக்கிறது? ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி சொல்வார்கள், நன்மை செய்வர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள்,
ஒரு செய்தியை சொல்றாங்க, நன்மை புரிபவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், பாவம் செய்வர்களுக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்கள் என்றார்கள். ஆயிஷா அம்மா அவர்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன யார சொல்ல இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? நன்மை செய்வர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்றீங்க, பாவம் செய்வர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறீர்களே, அப்படியே நேர மாற்றமால சொல்றீங்க. பாவம் செய்வர்களுக்கு தான் எச்சரிக்கை செய்யணும், நன்மை செய்வர்களுக்கு சுப செய்தி சொல்லணும். ஆனா நீங்க நேர மாற்றமா சொல்றீங்களே யார சொல்லலாம் என்று அம்மா ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவம் செய்யக்கூடிய எப்ப வேண்டுமானாலும் அந்த பாவத்திலிருந்து திருந்த வாய்ப்பு இருக்கு, திருந்திட்டாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. ஆனா நன்மை செய்வர்கள் நான் நன்மை செய்கிறேன் என்ற ஒரு மமதை வந்துவிட்டால் அவர் நரகத்தில் ஒன்று சேர்த்து விடும். ஆனால் தான் எச்சரிக்கையை நான் செய்கிறேன் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த அடிப்படை நம்முடைய உள்ளத்துல கர்வம் ஆணவம் பிறந்து விடக்கூடாது, கர்வம் ஆணவம் பிறந்து விடக்கூடாது. அதிலிருந்து நாம தப்பித்துக் கொள்ள வேண்டும். கர்வத்தோடு ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை அவன் எதிர்க்கிறான் என்று சொன்னால் அது கடைசி திருந்த வாய்ப்பில்லை. அதைத்தான் இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறது. சாணிய இத்துஃபிஹி, மக்களை இறைவழியிலிருந்து பிறழச் செய்வதற்காண்டி கர்வத்தோடு கழுத்தை திருப்பிக் கொண்டவன். இதற்கு இமாம் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்லுகிற பொழுது, உண்மையை மறுத்து கழுத்தை திருப்புவான். சாணிய இத்துஃபி என்றதுக்கு அவங்க சொல்கின்ற வார்த்தை, அவங்க சொல்கின்ற கருத்து, உண்மையை மறுத்து கழுத்தை திருப்பிக் கொள்ளக்கூடியவன் என்று சொல்கிறார்கள். ஆக எந்த அடிப்படையில் கர்வத்தோடு நாம் வாழக்கூடாது. நாம அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கை குறித்து கூட மறுமை நாள்ல நம்மள்ட்ட கேள்வி கேட்பா என்ற அச்ச உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற மேலான பாடத்தை தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.